ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானது 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 100 ml எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 5-6 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. கடைமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 1 பிடி கழுவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கப்பு காராமணி கொட்டை சேர்த்துக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காராமணி கொட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கேசரி கலர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறோம். அரிசி கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஜிடிஎஸ் புல்லட் ரைஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிரியாணி அரிசி வேணும்னா கூட பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். 15 minutes later 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணிடலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. தயிர் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.